கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி சரியான ஃபன்னு. என்னன்னாங்க, லாரிக்காரர் முன்னாடி போயிட்டு இருந்தாரு. தம்பி 2 வாட்டி ஹார்ன் அடிச்சான். அப்போ வந்து அவர் ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு நம்மள போக சொன்னாரு. தம்பி இருந்துட்டு அவர் ரைட்ல அவர் போறாரு, இன்னும் ஓவர்டேக் பண்ண மாட்டேன்னா. அவர் இண்டிகேட்டர் போட்டிருக்காருடா, ஓவர்டேக் பண்றா, நம்மள ஓவர்டேக் பண்ண சொல்றாருடா அப்படின்னு சொன்னேன். அவள் வந்துட்டு இல்லவே இல்லைண்ணா அப்படின்னா. ஏன்டா அப்படி சொல்றேன்னு கேட்டதுக்கு அவன் சொன்னா பாருங்க. சொல்றா நீயே. மில்லாராமன் சொல்லி கொடுத்துருக்காரு. என்னோட லாஜிக்க சொல்றேன். சரி நீ சொல்ற. வண்டி நேரா போயிட்டு இருக்கு, ரைட் இண்டிகேட்டர் போட்டா அவங்க ரைட்ல வராங்க, லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டா லெஃப்ட்ல. டேய், எல்லா வண்டியுமே லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டா லெஃப்ட்ல திரும்ப போகுதுன்னு அர்த்தம், ரைட்ல இண்டிகேட்டர் போட்டா ரைட்ல திரும்ப போகுதுன்னு அர்த்தம். நீங்க ஹார்ன் அடிக்கும் போது எல்லா வண்டியுமே வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல போட்டு நான் இந்த பக்கம் ஒதுங்க போறேன் தம்பி நீங்க போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு வண்டிக்காரங்க ஒவ்வொரு மாதிரி மாறுவாங்க. ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு போங்க தம்பின்னு சொல்லுவாங்க. கை காமிச்சார், அது நீ கவனிக்கல. நீ அப்போல கையே காமிக்கல, ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு கை காமிச்சாரு, நான் கவனிச்சேன். இப்போ நீ மறுபடியும் கடைசியா ஓவர்டேக் பண்ணியா, அப்ப கை காமிச்சது நீ கவனிச்சியா? அப்ப கை காமிச்சாரு, அப்பவும் கை காமிச்சாரு. அதுக்கு முன்னாடி ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு அப்பவும் கை காமிச்சாரு. அட்ரா ஆர்ன அதான் சொன்னேனே, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரிடா. இப்ப நீயே வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஓவர்டேக் பண்ணேன்னா சில டைம் லெஃப்ட் ஏறி போவேன், சில டைம் இண்டிகேட்டர் போடுவேன், சில டைம் கை காட்டுவேன், சில வாட்டி ரெண்டுமே பண்ணுவேன். இதுதான்